அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கு 2026 நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாங்க. குரு பகவான் இவ்வளவு நாள் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு வர போறார். உச்ச நிலையை பெற போறார். உங்களுக்கு வேற கண்டக சனி வேற நடந்துன்னு இருக்கு. சனி வேற உங்க ராசியை பார்த்துன்னு இருக்கார். 12ஆம் இடத்துல வேற கேது வேற இருக்கிறார். குரு பகவான் வேற லாபஸ்தானத்துக்கு வரார், உச்சமாக போறார். உங்களுக்கு இதெல்லாம் கம்பைன் பண்ணி என்ன பலன் நடக்கும்ன்றத சொல்றேங்க, சரிங்களா? 2026 ஜூன் மாசம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி வராருங்க. கடக ராசியில லாபஸ்தானத்துல உச்ச நிலையில ஒரு 5 மாசம் இருக்கிறாருங்க. 5 மாசம் இருந்துட்டு அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கு வராருங்க. சிம்ம ராசியில ஒரு 3 மாசம் இருக்கிறார். நவம்பர் மாசம், டிசம்பர் மாசம், ஜனவரி மாசம் ஒரு 3 மாசம் சிம்ம ராசியில இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மாசம் திருப்பி கடகத்துக்கு போறார், லாபஸ்தானத்துக்கு போறார். அதுக்கப்புறம் ஃபைனலா 2027 ஜூன் மாசம் கடகத்தை விட்டு விலகி உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வராருங்க. ரைட்டுங்களா? இதுதான் விஷயம். இந்த குரு பகவான் உங்களுக்கு 4க்கும் 7க்கும் அதிபதி. ஆக்சுவலி உங்க ராசிக்கு குரு பகவான் கெட்டவருங்க. கன்னி ராசிக்கு குரு பகவான் மாரக பாதகாதிபதி, கெடுபலனை செய்யக்கூடியவர். ஆனா கோச்சாரத்துல அந்த குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்றோம். குருபலம் வந்துருச்சான்னு பாக்குறோம். குரு வந்தாதான் இந்த குரு பயிற்சியில தான் திருமணம் ஆவறது, சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேரு வீடு கட்டுவாங்க, வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனா 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் கழிச்சுதான் கிரக பிரவேசம் பண்ண முடியும். புரியுதுங்களா? சோ வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும்னா அதுக்கு குரு பலம் வேணும். அதுக்கு குரு பயிற்சி முக்கியம். ஒரு திடீர் ஒரு பணவரவு வரணும், திடீர்னு ஒரு வாழ்க்கையில சில நல்ல விஷயம் நடக்கணும், திடீர்னு ஒரு நிச்சயதார்த்தம், ஒரு கல்யாணம் இதெல்லாம் நடக்கணும்னா அப்போ உங்களுக்கு குரு வேணும். ரைட்டுங்களா? ஆனா குரு பகவான் சில சமயங்கள்ல உங்க ராசிக்கு கெடுபலனையும் செய்வார். அதுவும் மறுக்க முடியாத உண்மை. எந்த ஜோதிடருமே இதை சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? ஆனா இதுக்கு காம்பன்சேட்டா இந்த சுக்கிர பயிற்சி, புதனுடைய பயிற்சி, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஷார்ட் பீரியட்ல பயிற்சி ஆவறதால நம்ம அதை வீடியோவா போடுறது கிடையாது. இந்த குரு பகவான், ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி இதெல்லாம் நீண்ட காலம் இருக்கும். 1 வருஷம், 1.25 வருஷம், 1.5 வருஷம், 3 வருஷம் அப்படி இருக்கிறதால இதை நம்ம வீடியோவா எடுத்து போடுறோம். இந்த 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், 4 மாசம் பயிற்சியில என்ன நடக்கும்னா அந்த ஷார்ட் பீரியட்ல அந்த சம்பவம் நடந்துரும். அதை உங்களால உணர முடியாது. அதுவே ஒரு லாங் பீரியட்ல நடக்கும் போது அது கிளியரா இருக்கும். 7.5 சனி ஒரு மனுஷனுக்கு ஏன் தெரியுங்களா கெடுபலனை செய்யுது? அஷ்டமத்து சனி ஏன் தெரியுமா ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய கெடுபலனை செய்யுதுன்னா அது ஒரு லாங் டியூரேஷன். 7.5 வருஷம் அங்க இருக்கிறதாலதான் இந்த 7.5 சனி. இதே 7.5 சனி 1 வருஷம் இருந்ததுன்னா பெரிய கெடுபலனை செய்ய முடியாது. 7.5 வருஷம் இருக்கிறதால தான் 7.5 சனி பெரிய கெடுபலனை செய்யுது. புரியுதுங்களா? 1.25 வருஷம் இருக்கிறதால தான் குரு பயிற்சியை நம்ம மகத்தான விஷயமா சொல்றோம். ஏன்னா ஒரு கல்யாணம் பிக்ஸ் ஆகணும்னா குறைஞ்சது ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் ஆகும். இதே ஒரு 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், 4 மாசத்துல கல்யாணம் பிக்ஸ் ஆகி நிச்சயதார்த்தம் நடந்து கல்யாணம் நடந்துராது. புரியுதுங்களா? அதனாலதான் குரு பகவானுக்கு 1 வருஷம், 1.25 வருஷம் வச்சாங்க. ராகுக்கு எதுக்கு 1.25 வருஷம், 1.5 வருஷம் வச்சாங்க. புரியுதுங்களா? ஒரு கிரகத்துக்கு ஒரு வேலையை கொடுத்து குரு பகவான் நீ போய் கல்யாணத்தை பண்ணு, நீ போய் ஒரு சுப நிகழ்ச்சிகளை பண்ணு, சனி பகவான் நீ போய் கெடுத்து விட்டு வா, பிரச்சனையை கொடுத்துட்டு வான்னு ஒரு கிரகங்கள் அதற்காக ஒரு பெயர்ச்சிக்காக படைக்கப்பட்டது. இந்த பெயர்ச்சி உங்களுக்கு வேலை விஷயத்துல நல்லா இருக்குதுங்க, காசு விஷயத்துல நல்லா இருக்குதுங்க. இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய காசை சேர்த்து வைக்க பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்க கண்ணுக்கு பட்டுதுன்னா நீங்க பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம், கிடைக்கக்கூடிய காசை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதுங்களா? பிற்காலத்துல அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது போஸ்ட் ஆபீஸ்ல இல்ல பேங்க்ல எடுக்க முடியாத அளவுக்கு தங்கம் கிங்கம் வாங்கி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இப்ப சொல்றது இப்ப புரியாது, அப்புறம் தான் புரியும். பணம் வரும், திடீர் அதிர்ஷ்டம் பணம் வரும், ஏதாவது நலங்கிலம் வித்து பணம் வரும். நீங்க இந்த டைம்ல, ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் அதிபதி, நிலத்தை விற்கிறது, வாங்கிறது, வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, கார் வாங்கிறது இந்த வருஷம் பிரமாதமா இருக்கு.
7ஆம் அதிபதி உச்சமா வருதால திருமணம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குது. 7ஆம் வீட்டையே குரு பகவான் பாக்குறதால இததான் நம்ம குரு பலம் சொல்றோம். கன்னி ராசிக்கு குரு பலம் இருக்குது. இந்த 2026 ஜூன் மாசத்துல இருந்து அடுத்த வருஷம் 2027 ஜூன் மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிடுறது, அட்லீஸ்ட் நிச்சயதார்த்தமாச்சம் பண்ணிடுறது நல்லது. அதாவது ஒரு பொண்ணு பையன் கல்யாண வயசுல பொண்ணு பையன் இருக்கிறாங்கன்னா கல்யாணம் பண்ணி போறாங்கன்னா ஒருத்தருக்கு குரு பலன் இருந்தாலே போதும், ஒருத்தர் கன்னிராசியாக இருந்தாலே போதும். புரியுதுங்களா? 2 பேருக்கும் குரு பலன் வராது, வரும் பட் நிறைய பேருக்கு வராது. ஸோ ஒருத்தருக்கு குரு பலம் இருந்தாலே அந்த திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்புங்க. கல்யாண வயசுல இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க, லேட் பண்ணாதீங்க. ஆனா நான் லேட் பண்ணாதீங்கன்னு பொது பலன் சொல்றேன். ஆனா ஜாதகத்துல லேட்டா தான் பண்ணணும்னு இருக்கும், அதையும் பாத்துக்கணும். நான் இங்க பொதுவா உக்காந்துன்னு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கன்னிராசிக்கு நான் பேசின்னு இருக்கேன். புரியுதுங்களா? ஒரு தனிப்பட்ட நபருக்கு நானே நிறைய பேருக்கு 27 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணாதீங்க, 28 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணாதீங்கன்னா சொல்லியிருக்கேன். பையனுக்கு 31 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணாதீங்கன்னா சொல்லியிருக்கிறேன். அது கதை வேற. இப்ப நான் பொது பலன் சொல்லின்னு இருக்கேன். அதையும் அஷ்டோபரத்து கல்யாணம் பண்ண சொல்லிட்டாருன்னு போய் பண்ற போறீங்க. ஜாதகத்தை பார்த்துட்டு தசாபுக்தியை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. இப்ப நம்ம சொல்றது பொது பலன், எல்லாருக்கும் சொல்றோம். பெரிய தொழிலதிபருக்கும் சொல்றோம், பெரிய அரசியல்வாதிக்கும் சொல்றோம், கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறவருக்கும் சொல்றோம், மூட்டை தூக்குறவருக்கும் சொல்றோம், எல்லாருக்கும் சொல்றோம். புரியுதுங்களா? வேலை வெட்டி போகாம வீட்டுல உட்காந்துன்னு இருக்கிறவருக்கும் சொல்றோம். புரியுதுங்களா? எல்லாருக்கும் சேர்த்து சொல்றோம். உங்க ஜாதகம் உங்க தசாபுக்தி தான் உங்களை ரூல் பண்ணும். இந்த கோச்சார அமைப்புலாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். வீடு கட்ட போறது தான். இப்போ உங்க ஜாதகத்துல 2-3 வீடு கட்ட போறீங்கன்னு வைங்களேன், கட்ட போறது தான். அதை எப்போ கிரகப்பிரவேசம் பண்ணோன்றத இந்த கோச்சாரம் முடிவு பண்ணும். எல்லாருமே கல்யாணம் பண்ணதான் போறாங்க. ஆனா எப்போ நீங்க தாலி கட்ட போறீங்கன்றத இந்த குரு பகவான் முடிவு பண்ணுவார். புரியுதுங்களா? தாலி கட்ட போறது உங்க ஜாதகத்துல இருக்குது. எப்ப கட்ட போறன்றத குரு பகவான் கிட்ட இருக்குது, குரு பலம் கிட்ட இருக்குது. புரிஞ்சுக்கோங்க, ஜோதிடம்ன்றது ஒரு கடல்னு சொல்றதுக்கு ரீசன் இதுதான். கல்யாணம் ஆக போறது தான். ஆனா எப்ப கல்யாணம் ஆக போகுது அது குரு கிட்ட இருக்கு, இந்த பயிற்சி கிட்ட இருக்கு. புரியுதுங்களா? ஆனா குரு கல்யாணம் பெரிய திருமண தோஷம் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட மாட்டார். ஜாதகத்துல கல்யாணம் இருந்தாதான் குரு பண்ணி வைப்பாரு. எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்கல்ல, அப்போ எத்தனையோ பயிற்சி குரு ஏன் பண்ணல? ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட், தசாபுக்தி தான் செகண்ட், தேர்டு தான் கோச்சாரம். எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு இப்போ கண்டக சனி நடந்துன்னு இருக்கு. கண்டக சனி பகையை ஏற்படுத்தும், கணவன் மனைவிக்குள் பிரச்சனையை ஏற்படுத்தும், நண்பர்களுடன் பிரச்சனையை ஏற்படுத்தும், கருத்து வேறுபாடு ஏற்படுத்தும், பார்ட்னர்ஷிப்போட பிரச்சனையை ஏற்படுத்தும், கருத்து வேறுபாடு ஏற்படுத்தும், லாஸை ஏற்படுத்தும், கணவன் மனைவியை பிரிச்சு வைப்பாங்க. வேலை விஷயமா கணவன் மனைவியை பிரிச்சு வைப்பாங்க. வேலை செய்யற இடத்துல மேனேஜர் உங்க மேல கோபமா இருப்பாரு, டீம் லீடர் உங்க மேல கோபமா இருக்கக்கூடிய இந்த கண்டக சனியில இந்த குரு பகவான் அந்த சனியை பாக்குறதும் 7ஆம் இடத்தை பாக்குறதும் பெரிய ரிலீஃபுங்க, பெரிய ரிலீஃப். புரியுதுங்களா? இந்த சனி பகவானை பாக்குறதும் திருமண ஸ்தானத்தை 7ஆம் இடத்தை பாக்குறதும் காமம் சம்பந்தமான 3ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பாக்குறது பெரிய விஷயம். 3ஆம் இடம் என்பது வெற்றி வீரிய ஸ்தானம். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதோ சில பிரச்சனைகள் இருக்குது, கணவன் மனைவி ஒன்னா இருக்க முடியலன்னா இந்த காலகட்டம் இந்த குரு பயிற்சி ஆன பிறகு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவது, இல்ல சண்டை போட்டு பிரிஞ்சுன்னு இருக்கிறவங்க ஒண்ணு சேர்றது, இல்ல வேலை விஷயமா பிரிஞ்சு இருக்கிறவங்க ஒண்ணு சேர்றது, இதெல்லாம் ஒரு அற்புதமான வாய்ப்பா இருக்குங்க. ரைட்டுங்களா? இந்த கண்டக சனியோடைய கெடுபலனும் சற்று காலகட்டம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுவா இருக்கும், கொஞ்சம் தனிந்து இருக்கும். கண்டக சனியோடைய கெடுபலனும் நடக்காமல் இருக்கும். இந்த குடும்பத்துக்குள்ள இந்த பங்காளிக்குள்ள அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி ஃபேமிலி இஷ்யூஸை ஏற்படுத்தும் கண்டக சனி. ஸோ இந்த காலகட்டம் அதெல்லாம் ஏற்படுத்தாம அப்படியே தனிந்துடும். அதுதான் விஷயம். ஸோ இந்த குழந்தை பெத்துக்கிறது, இந்த திருமணம் சம்பந்தமான சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, திடீர் பணவரவு நடக்கிறது, பிளஸ் பாத்தீங்கன்னா ஏதாவது நிலத்தை விற்கிறது, நிலத்தை வாங்குறது, வீடு வாங்குறது, பணத்தை சேர்த்து வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே சமயம் குரு பகவான் உச்சமாவறார். உங்களுக்கு மாரக பாதகாதிபதி உச்சமாவறதால ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீங்க விதை போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதையும் சொல்லிடுறேன்.
நல்லதை மட்டுமே சொல்றதுக்கு நம்ம ஒண்ணு டிவி சேனல்ல உட்காந்து பேசல. டிவி சேனல்ல நீ இதை தான் பேசணும்னு எழுதி கொடுப்பாங்க, அதை தான் நம்ம பேசிட்டு வரணும். ஆனா நம்ம யூடியூப் சேனல்ல பேசின்னு இருக்கோம். புரியுதுங்களா? ஏதாவது ஃபியூச்சர்ல ஒரு பிரச்சனை வரத்துக்கு இந்த காலகட்டத்துல நீங்க விதை போட்டு வைப்பீங்க. ஆனா இந்த காலகட்டம் உங்களை பாதிக்காது, இந்த காலகட்டம் உங்களை லாஸ் பண்ணாது, இந்த காலகட்டம் உங்களை பெரிய நெகட்டிவ் பண்ணாது. ஆனா ஃபியூச்சர்ல ஏற்படக்கூடிய ப்ராப்ளத்துக்கு இப்போ நீங்க ஏதாவது புள்ளையார் சொல்லி போட்டு வைப்பீங்க. எப்படி போட்டு வைப்பீங்க? ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போவீங்க, எங்கன்னா சண்டை போட்டு வருவீங்க, மேனேஜர் கிட்ட ஏதாவது சண்டை போடுவீங்க, கூட வேலை செய்யறவங்க கிட்ட ஏதாவது சண்டை போடுவீங்க. இந்த வேலையில என்னெல்லாம் நான் என்னால சம்பாதிக்க முடியும்னு சொல்லுவீங்க. புரியுதுங்களா? ரோட்ல ஏதாவது சண்டை போடுவீங்க. ஏதாவது ஒண்ணு இந்த காலகட்டத்துல நல்லது ஒரு பக்கம் நடக்கும், ஏடாகுடமாவும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏடாகுடம்னா என்னது? தவறான படிப்பை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கலாம், உங்க ஜாதகத்துக்கு பொருந்தாத ஒரு படிப்பை எடுக்கிறதா இருக்கலாம், உங்க ஜாதகத்துக்கு பொருந்தாத ஒரு பொண்ணை நீங்க லவ் பண்ணலாம், உங்க ஜாதகத்துக்கு பொருந்தாத ஒரு பையனை நீங்க லவ் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிலுமிசத்தை கண்டிப்பா கன்னிராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல பண்ணி வைப்பீங்க. ரைட்டுங்களா? சம்டைம் இந்த குரு பகவான் ஒரு 3 மாசம் காலம் சிம்ம ராசிக்கு வராருங்க. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு. அந்த டைம்ல திடீர்னு நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வெளிநாட்டுல இருக்கிறவங்க இங்க வந்து போற மாதிரி, இல்ல இங்க இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போற மாதிரி, இல்ல வீடு மாறுற மாதிரி, ஏதாவது இடம் மாறுற மாதிரி, இல்ல ஏதாவது சுற்றுலா போடுற மாதிரி. நவம்பர், டிசம்பர், ஜனவரி கண்டிப்பா ஏதாவது வெளிநாட்டு சுற்றுலா, வேலை விஷயமா, படிப்பு விஷயமா, பிளைட்டு, டிராவலு எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதே சமயம் திடீர் பண வரவும் இருக்கும். ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி கன்னிராசிக்கு நல்ல பயிற்சியான்னு பார்த்தா நல்ல பயிற்சி தான். கண்டக சனியை சற்று சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி, பணவரவு ஏற்படக்கூடிய ஒரு பயிற்சி. ரைட்டுங்களா? இந்த பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.